ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அதாச்சும் லைட் லேம்ப் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அட்டிங்களை வச்சு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நால் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக மெம்பர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக சைஸில் ஒரு பாக்ஸோடைய அட்டை எடுத்துக்கவும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து சிசர் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கட் பண்ண ரவுண்ட் ஷீட்டை நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒரு கிளாத்தை வச்சு நம்ம அதை வெடிச்சிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுற மாதிரி விடுங்க. ஸோ க்ளூ போட்டிட்டு பேக் சைட்லேயே நம்ம அதை மூடிக்கிற மாதிரி தான் பண்ணணும். சுற்றி சுற்றி பேக் பண்ணிட்டோம். ஸோ பேக் சைடில் இருந்ததும் நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடணும். ஸோ எந்தெந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணாத இருக்கோ அந்த இடத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ணிங்க. ஸோ திருப்பி க்ளூவை வச்சு நம்ம ரெண்டு இதுவாக வச்சு ஃப்ரண்ட்டும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லாங் லென்த் எடுத்துக்கோம். ஸோ அதில் கட் பண்ணிவிட்டு ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறோம். ஸோ நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சிசர் எடுத்து அதுக்கு மார்க் பண்ணதை வேஸ்ட் பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அந்த நியூஸ் பேப்பர் டிஸ்டன்ஸாக இருக்கா, ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்கேலில் போட்டுக்கலாம். ஸோ அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ண அளவுக்கு, ஏன்னா இதை வச்சு நியூஸ் பேப்பர் வச்சு மார்க் பண்ணால் கரெக்டாக வரும். நீங்கள் அப்படியே ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணால் ஸோ வராது இல்லையா, அதனால தான். ஸோ இப்போ வந்து அந்த சைஸுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். வாங்க. ஸோ பார்த்தா தெரியுது நல்லாவே நம்ம அந்த ஷேப் மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து நம்ம இதில் ரெண்டு இதுவாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அது ஸோ பொறுமையாக பிரிக்கணும். ஸோ அவசரப்படக்கூடாது இல்லையா, உண்மை தான். ஸோ அதுக்கப்புறம் பிரிஞ்சிச்சுன்னா ஸோ வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒன்று பிரித்தாச்சு. ஸோ இன்னொன்று பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பெயிண்ட்டு தான் அடிக்கிறோம். வாட்டர் பெயிண்ட்டு பிளாக் கலர் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா எனக்கு எங்கே கிடைச்சதுன்னா நம்ம இந்த ஐஸ் ஏதோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்வாங்களா, ஸோ ஐஸ் ஸ்டிக்கு மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்ஸை வந்து நியூடல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக் கேட்டாலே போடுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பெயிண்ட் எதுக்கு பிளாக் கலர் அடித்தோம்னா ஸோ அப்போ தான் வெளிச்சம் நல்லா கரெக்டாக நல்லா ரொம்ப நல்லாவே தெரியும் டார்க்னஸாக. ஸோ வேறு எதனா கலர் அடித்தா வேறு மாதிரி தெரியும் இல்லையா, அதான். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிறத ப்ளூ அப்ளை பண்ணி சுற்றி நம்ம அப்படியே இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேக்லாம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி பேக் கைப்பிடியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ கைப்பிடியை எதுக்கு ஜாயின் பண்ணால் நம்ம வேஸ்ட்டு திங்ஸு இந்த மாதிரி போடுறது தான் ஜாயின் பண்ணோம். நம்ம லேம்புனா அதை அப்படியே விட்டுடலாம்.